இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம கூட பேச இருக்கிறது விதைகள் இயக்கம் அட்மின் ஏழுமலை அவர்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இப்போ மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் 2 மாநிலங்களும் சேர்ந்து 26 குழந்தைகள் இறந்திருக்காங்க. அது தமிழ்நாட்டுல இருந்து போன மருந்தால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அண்ட் தமிழ்நாட்டுல அதுல அமலாக்கத்துறை இன்க்ளூட் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா இங்க ஹெல்த் மினிஸ்டர் அவங்க தானே இது பண்ணணும். எதுக்கு அமலாக்கத்துறை உள்ள வருது? முதல் விஷயம் 26 குழந்தைகளை கொன்ற அரக்கன் மு.க. ஸ்டாலின் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு நான் இதுக்குள்ள போறேன். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 2 மாநிலங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 26 பச்சிளம் குழந்தைகள், அதாவது 1 வயசுல இருந்து 6 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய 26 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதை பற்றி ஏன் இந்த தமிழக ஊடகங்கள் ஒருபோதும் விமர்சிக்கவில்லை? ஏன் ஒரு கேள்வி கூட எழுப்பல அப்படின்ற கேள்வியை நாம எழுப்புறோம். ஏன் எழுப்புறோம்னா, அந்த மருந்துகள், அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோல்டு ட்ரிப்ன்ற அந்த மருந்துகள், அந்த இருமல் சளிக்காக கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து நிறுவனத்தினுடைய, ஒரு மருந்து கம்பெனியினுடைய தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து. அந்த மருந்து இங்கிருந்து பல மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி விற்பனை செய்யப்பட்ட மருந்துகள்ல மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் பகுதியில் கொடுக்கப்பட்ட மருந்துல விஷம் அதிக அளவு, உயிர் நச்சுத்தன்மை அதிகவுடைய விஷம் அதிக அளவு கலந்திருப்பதால் அந்த குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, இதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்னங்க சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறைக்கும் என்னங்க சம்பந்தம்னாக்க, ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல் அந்த நிறுவனத்தினுடைய பெயர். அந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்குனாக்க சுங்குவார் சத்திரத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல், ஸ்ரீசன், ஓகே, ஸ்ரீ சன்ஷைன் ஸ்கூல், அந்த சன் டிவி, இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் போடுவாங்கன்னா திமுக காரன் போடுவாங்க. அந்த நிறுவனம் திமுக காரன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை திமுக காரனுடைய பினாமியாக இருக்கலாம், அல்லது திமுகவுடைய ஆதரவு பெற்ற நிறுவனமாக இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஒருவேளை உன்னுடைய ஆதரவு அந்த நிறுவனத்துக்கு இல்லாமல் இருந்திருந்தா அந்த நிறுவனத்தை நீ முறையான சரியான முறையில நீ சோதனை செஞ்சிருப்ப. அப்போ நீ சோதனை செய்யாததன் விளைவால அங்க அந்த மருந்துல பிழைகள் ஏற்பட்டு அதிக அளவிலான நச்சு கலைக்கப்பட்டு அந்த மருந்து இன்றைக்கு விஷமாக மாறி இருக்கு. இந்த குற்றச்சாட்டு சரிதானே? அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏன் உள்ள வந்திருக்காங்கன்னாக்க, அந்த மருந்து நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் இருக்காங்கல்ல, அந்த அலுவலர்களுக்கும் இடையேயான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதுன்னு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது. சரி, ஒரு தனியார் மருந்து தொழிற்சாலை நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மாநில மருந்து கட்டுப்பாட்டு அல்லது சுகாதார கட்டுப்பாட்டுத்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் எதுக்காக பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது? ஏன் பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது? இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இவன் மாம மச்சானா அல்லது கொடுக்கல் வாங்கல இருக்கா? இவன் அவன் கடன் வாங்கினா கூட இவன் ஏன் மருந்து கம்பெனிக்காரன் போய் கடன் வாங்கின கேள்வி எழுமுல்ல. ஏன் பணம் வாங்கினான்? ஏன் பணம் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, அந்த நிறுவனம் இருக்குல்ல, ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல் நிறுவனம், அந்த நிறுவனத்துல 2001 இருந்து 2002 வரைக்கும் சரியாக ரைடுலாம் போயிருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் எந்த குறையும் வரல. அப்போ 2002க்கு அப்புறம், அதாவது மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அந்த நிறுவனத்தில் முறையாக பரிசோதனைகள் நடத்தப்படவில்லை. முறையான ஆய்வுகளை இந்த தமிழ்நாடு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை இருக்குல்ல, அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு போகவே இல்லை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது, கண்டுபிடித்திருக்கிறது. ஒருவேளை இவருக்கு போயிருந்தானுங்கனாக்க இந்த விஷயமே நடந்திருக்காது. 26 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைகள் இறப்பை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த குழந்தைகள் போன மாதம் 15ஆம் தேதி குழந்தைகள் திடீர்னு இறக்குறாங்க. ஏன் இறக்குறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு பண்றாங்க. அந்த மருத்துவ ஆய்வு நிறுவனம் இருக்கு, ஆணையம் இருக்கிறது. அந்த மருத்துவ மருந்துகள் ஆய்வு ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, அவர்கள் ஆய்வு பண்ணும்போது அந்த குழந்தைகளுடைய கிட்னில இந்த கோல்டு ஸ்ட்ரிப் மருந்து இருக்கு இல்லைங்களா, இதை சாப்பிட்டதால ஏற்பட்ட பாதிப்புகள் அதில் ஏற்பட்டிருக்கு. அந்த கிட்னியில படிந்திருந்த அந்த படிமங்களை ஆய்வு செய்யும் போது டை எத்திலீன் கிளைகால் என்ற அந்த உயிர் நச்சு பொருள் கலந்திருக்கு. அது எவ்வளவு கலந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 46.8% அதிக அளவுல கலந்திருக்கு. அப்போ ஒரு பாட்டில் எடுத்துட்டா அதுல பாதிக்கு பாதி அந்த நச்சு உயிர் தான், அந்த நச்சு உயிர்கொல்லி மருந்து தான் கலந்துருக்குது. அதை குடிச்சுதான் இறந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியில் வருது. அப்ப அந்த மருந்து எங்கடா தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தாக்க, அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் பார்த்தாக்க ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல். அது எங்கடா தயாரிச்சுன்னு பார்த்தாக்க தமிழ்நாட்டில் தயாரிச்சிருக்கு.
ஆக்சுவலா மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய பூகம்பமாக இந்த விஷயம் வெடிச்சிருக்கு. 26 குழந்தைகள் இறப்பு. இங்க தமிழ்நாட்டுல 41 பேர் இறந்தாங்கல்ல கரூர்ல, அதற்கு சமம். இங்க 41 பேர் தமிழ்நாட்டுல கரூர் சம்பவத்துல இறந்தது தமிழ்நாடு முழுக்க எப்படி நாம எந்த ஊடகமும் அதை பத்தி பேசல. அதுதான் கேள்வி கேட்கிறேன். கார்டா வந்திருக்கும்ல. அதுதான் கேட்கிறேன். அப்போ 41 பேர் இறந்ததை நாம 2 வாரமா வச்சு விவாதமாக்கணும்ல. இதே மாதிரி அங்க மத்திய பிரதேசத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு விவாதம். 26 குழந்தைகள் இறந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு காரணமான தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஊடகம் கூட ஏன் எதிர்த்து பேசல? இப்பதான் எங்களுக்கு சந்தேகம் எழும்புது. அப்போ ஸ்டீசன் பார்மாசூட்டிகள்னு பேர் இருக்குது. 2001 இருந்து 2002 வரைக்கும் முறையாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சி அமைதியிலிருந்து அங்க ஆய்வே பண்ணல. இங்க எந்த ஊடகமும், அதாவது திமுக கொத்தடிமை எந்த ஊடகமுமே செய்தியும் வெளியிடல. அப்ப எங்களுக்கு இயல்பாக சந்தேகம் எழும்புது, இந்த தொழிற்சாலைக்கும் திமுக காரனுக்கும் சம்பந்தம் இருக்குதோ அப்படின்னு. ஒருவேளை இவனுக்கு முறையாக ஆய்வு பண்ணி அந்த உயிரிழப்பு நடந்திருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவுல மட்டும் கிட்டத்தட்ட 3000 மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. அந்த 3000 மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எத்தனை தெரியுமா? 10,500 தொழிற்சாலைகள். இந்த 10,500 தொழிற்சாலைகளுக்கும் ஆய்வு பண்ண இன்ஸ்பெக்டர் வைப்பாங்கல்ல அரசு சார்பில், அதுல ஆய்வு பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா மொத்தமே 1467 பேர் மட்டும்தான். 10,500 நிறுவனங்களை ஆய்வு பண்ணுவதற்கு 1467 பேர் மட்டும்தான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அதை ஆய்வு பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ். அதுல தமிழ்நாட்டுல வெறும் 112 இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும்தான். இந்த 112 இன்ஸ்பெக்டர் மட்டும் இருக்கிறதால இவங்களால எல்லா நிறுவனத்துக்கும் ஆய்வுக்கு போக முடியல, கரெக்டான டைமுக்கு ஆய்வு பண்ண முடியல. அப்ப இந்த கேப் இருக்கிறதால, ஆள் பற்றாக்குறையும் இருப்பதால, நாங்க வர மாதிரி கணக்கு காட்டிக்கிறேன், நாங்க வந்த மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, நான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு காட்டி இந்த மாதிரி பணத்தை லஞ்சமா வாங்கிட்டு ஆய்வு பண்ணாமல் விட்டதன் விளைவாக தான் இவ்வளவு பெரிய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் விளைவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊடகமும் இது பேசாததன் விளைவாக இன்றைக்கு நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய பெயர் நாரடிக்கப்பட்டு வருது. இனிமேல் அந்த மருந்து அந்த அதர் மாநிலங்கள் எங்கேயாவது வாங்குவானுங்களா? இன்னைக்கு நீங்க அந்த ஸ்டீசன் பார்மாசூட்டிகளுடைய அந்த உரிமத்தை லைசன்ஸை நீங்க ரத்து பண்ணியிருக்கீங்க. ஏன் இதை நீங்க முன்னே முறையா ஆய்வு பண்ணியிருந்தா 26 உயிர்களும் போயிருக்காது, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தலைகுனியும் வந்திருக்காது. ஆனா வெக்கமே இல்லாம நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். இன்றைக்கு இந்திய அளவில் நார்த் இந்தியாவில் போட்டு நம்மளை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டு மருந்து வாங்கி தானே என் 26 புள்ள செத்து போச்சுன்னு. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கையால ஊட்டி இருக்கிறாங்க அந்த மருந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க கையாலே மருந்து கொடுத்து அவங்களே கொண்ட மாதிரி ஆனிச்சுல்ல. அப்போ அந்த ஒரு சிறு குற்ற உணர்ச்சி கூட இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கோ அந்த சிறு குற்ற உணர்ச்சி கூட இல்லை. நம்ம மண்ணில் தயாரிச்ச ஒரு மருந்தை சாப்பிட்டு 26 குழந்தைங்க இறந்துருச்சேடான்னு ஊடகங்களுக்கு இல்லை. ஏன்னா ஊடகங்கள் அத்தனையுமே திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அமெரிக்காவில் வந்து மொத்தமாக மருந்து கம்பெனிகள் வந்து 4080 மருந்து கம்பெனிகள் இருக்கு. அதற்கு ஆய்வு பண்ணுவதற்கு 18,000 பேர் அலுவலர்கள் இருக்காங்க. வெறும் 4000 கம்பெனி ஆய்வு பண்ணுவதற்கு 18,000 பேர். இங்க 10,500 ஃபேக்டரி ஆய்வு பண்ணுவதற்கு வெறும் 1467 பேர். இப்போ அந்த கேப் தெரியுதுங்களா? எதனால இந்த சிக்கல்கள் நடக்குதுன்னு தெரியுங்களா? அப்போ பாதுகாப்பற்ற ஒரு மருந்து உற்பத்தி மையமாக இன்றைக்கு தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கிறது. இதை பத்தி மா சுப்பிரமணியம் தான் பேசியிருக்காரா? மா சுப்பிரமணியம் இனிமே அவர் பேசவே வேண்டாம். இனிமே ரெய்டு அங்கதான் நேரா போக போகுது. ஏன்னா இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் யாருகிட்ட பணம் வாங்கினா, அந்த பணம் வாங்கின பணத்தை யாருகிட்ட கொடுத்தான், அந்த கொடுத்தவன் யாருகிட்ட கொடுத்தான் அப்படின்னு நேரம் இது மாசு கிட்ட தான் போய் நிக்க போகுது. ஏன்னா இதை அதிகாரி வந்து இந்த அதிகாரிகள்லாம் கண்காணிக்கக்கூடிய இடத்துல துறை அமைச்சராக யாரு இருக்கிறாரு? மா சுப்பிரமணியம் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரங்கநாதன் தான் அந்த உரிமையாளர், ஸ்டீசன் பார்மாசூட்டிகள் நிறுவனத்துடைய ரங்கநாதன். அவர் வந்து இன்னைக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க. அவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு. இன்னொன்று மருந்து கட்டுப்பாட்டு இணை இயக்குனர் கார்த்திகேயன் இருக்கார். அந்த கார்த்திகேயனை இப்பதான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே போன ஜூலை மாசமே அந்த கார்த்திகேயன் 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி மாட்டினாரு. ஆல்ரெடி அப்பவே கைது பண்ணிட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கைது பண்ணுச்சு. அப்போ அப்பேற்பட்ட நபர்களுடைய தொடர்பை இன்னும் இந்த தமிழ்நாடு அரசு வச்சிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாளிகள் இங்க அதிகமாகிட்டு வராங்க. அதை கட்டுப்படுத்துவது யாருடைய பொறுப்பு? சுகாதாரத்துறை அமைச்சருடைய பொறுப்பு. அப்போ மா சுப்பிரமணியம் எங்க இருக்கிறாரு? ரோடா வீதி வீதியா ஓடிக்கிட்டு இருக்காரு. இட்லி கடை படத்துக்கு நிறைய ஒரு 300 பேரை கூட்டு போய் படம் பார்க்க வைக்கிறது தான் அவருடைய வேலையா இருக்கு. அப்போ இட்லி கடை ரெட் ஜெயண்ட் மூவிக்கு வந்து விளம்பர தூதுவராக இருக்கிறார், மாரத்தான் போட்டியின் விளம்பர தூதுவராக இருக்கிறார். ஆக மொத்தம் அவர் ஒரு அமைச்சராக இருந்ததே கிடையாது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். அப்போ தொடர்ச்சியாக மருத்துவ நிர்வாகமே சீர்கேடு அடைஞ்சு இன்னைக்கு பாழா போய்கிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக எதிர்கட்சியிலிருந்து அத்தனை பேருமே குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, அது இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆகுதுல்ல.
அப்போ ஏற்கனவே கிட்னி திருடி, கல்லீரல் திருடி அந்த கேஸ் இன்னைக்கு சிபிஐக்கு மாத்தி வச்சிருக்காங்க. இந்த வழக்கையும் சேர்த்து சிபிஐக்கு மாத்தணும்ன்ற அப்பதான் மா சுப்பிரமணியத்தை தூக்கி உள்ள வைப்பாங்க. அப்போ இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஆய்வுக்கு போக வேண்டிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு போகாம பணத்தை வாங்கிக்கிட்டு, மருந்து கம்பெனிகள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஆய்வுக்கு போகாம ஒரு போலியான சான்றிதழ்களை கொடுத்ததால் அதனால இந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. இவர்களை கண்காணிக்க வேண்டிய உயரதிகாரிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவருடைய கடமையை செய்யாததால அவர் வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலைனாலும் முட்டு கொடுக்க அவர் கிளம்பி போயிடுவார். அதனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய தலைகுனிவு. இந்த கோல்ட் ஸ்ட்ரிப், இந்த மருந்து இன்றைக்கு இன்னைக்கு தடை செஞ்சிருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அத்தனை தமிழக ஊடகங்களும் இன்னைக்கு மிச்சருத்துக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அறிவாலயம் ஏதாவது தூக்கி போட்டாக்க பொறுக்கிக்கிட்டு வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கரூர் சம்பவத்தை வச்சுதான் உருட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்படி ஒரு சம்பவத்தை நடந்ததை பத்தி எவனுமே பேசல. கரூர் சம்பவம்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இப்போ வந்து 26 குழந்தைகள் வந்துட்டு மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ரெண்டும் சேர்ந்து 26 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இதை பத்தி ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல மா சுப்பிரமணியம் ஆகட்டும் யாரும் பேசல. ஆனா இன்னுமே வந்துட்டு டிவிகேக்கு வந்து சிபிஐ விசாரணை வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு அவ்வளோ ஆப்போசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க கொடுக்கவே கூடாது, எதுக்காக வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ முறை இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து அண்ணன் சீமானுடைய நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கவலைக்குரியானது. நமக்கு அண்ணன் சீமான் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கு. தமிழ் தேசியத்திற்காக ஒற்றையால குரல் கொடுத்துட்டு இருக்காரு, இந்த மண்ணின் மைந்தன் அப்படிலாம் அவ்வளவு மரியாதை இருக்கு. ஆனா அவரு சமீப காலமாக அவருடைய எதிரியே மாத்திட்டாரு. அவருமே அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அவரு வந்து திமுக என்ன முட்டு கொடுக்குறானுங்களோ அதுக்கு சேர்த்து இவரு முட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிஐ என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்ததா அப்படின்னு இன்னைக்கு சீமான் அண்ணன் வந்து கேட்கிறாரு. இது யாருடைய குரலாக ஒலிக்கிறார்? திமுகவினுடைய குரலாக ஒலிக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிபிஐ விசாரணை வேண்டுங்க, சதி இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க உங்களுடைய எதிரியே திமுக தான், மைக்கை எடுத்தாலே நான் திமுகவை தான் திட்டுவேன், கருணாநிதி தான் திட்டுவேன், ஸ்டாலின் தான் திட்டுவேன்னு இத்தனை ஆண்டு காலம் அவருடைய அரசியல் வாழ்வு தொடங்கினதுல இருந்து இந்த கருணாநிதி குடும்பத்தை தான் திட்டிட்டு இருந்தாரு. விஜய் எப்ப அரசியலுக்குள்ள வந்தாரோ, வந்து எப்போ என்னுடைய திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு சொன்னாரோ அன்னைக்கு பிடிச்சது அண்ணனுக்கு. என்ன பிடிச்சதுன்னு தெரியல, அன்னையில இருந்து விஜயை மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ ஒருவேளை விஜய் மேல அவ்வளவு காண்டுல இருக்கிறாரா, இல்ல திமுக விட்டு போய் முக ஸ்டாலின் ஒரு தடவை சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல, முக முத்து இறந்தப்போ, ஆமா முக முத்து இறந்தப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க, சபரீசன் போய் இறந்து பார்த்தா சம்பந்தமே இல்லாத சந்திப்புகள். அதெல்லாம் கருணாநிதியை வண்டையா திட்டின துரைமுருகனெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு. என்னைக்கு முக ஸ்டாலினை அவர்கள் சந்திச்சுட்டு வந்தாங்களோ அடுத்த நாள்ல இருந்து திமுகவை விமர்சிப்பதை விட்டுட்டாங்க. நீங்க போய் அந்த ட்ராக் ரெக்கார்ட் ஒன்றும் இல்லை, சாட்ட துரைமுருகனோட அந்த சேனல்ல இருக்க வீடியோவை பாருங்களேன். என்னைக்கு முக ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்தாங்களோ அன்னையிலிருந்து சாட்டை திமுகவை போட்டு அடிக்கிறத விட்டுருவாரு. முழுக்க முழுக்க வெறி கொண்டு போய் அடிக்கிறது யாருன்னா தாவேகாவை தான். சரி, இப்போ சம்பவம் வந்து நடந்துருச்சு, கரூர்ல சம்பவம் நடந்துருச்சு. கரூர் சம்பவத்துல வந்து 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. யாரையும் கை காட்டிட்டோ தட்டி கழிச்சிட்டோ போகவே முடியாது. அப்போ நீங்க யோக்கியவனா இருந்தா 2 பக்கமும் கேள்வி கேட்கணும்ல. நாம் தமிழர் தம்பிகள்ட்ட நான் கேட்கறது தான், நாம வந்து ஒரு நேர்மையான அரசியல் செய்யணும்னா நீங்க 2 பக்கமே கேள்வி கேளுங்க. ஆனா நீ விஜயை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா திமுகவை பேசவே மாட்டேங்கிறீங்க. இத்தனை ஆண்டு காலம் நீங்க திமுகவை விமர்சிச்சு மட்டும்தான் உங்களுடைய அரசியலே. இன்னைக்கு வந்து அந்த அரசியலே தூக்கி போட்டுட்டு விஜயை மட்டுமே முழு நேரமா வச்சு அடிப்பதற்கான காரணம் என்ன? அப்போ நீங்க ஸ்டாலினையும் சபரீசனையும் இவர்களெல்லாம் சந்திச்சு வந்ததுக்கு பிறகு திமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்? எதுக்காக விஜயை மட்டும் போட்டு விமர்சிக்கிறீங்களே இப்படி நாம கேள்வி கேட்டா இதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் உள்ள போய் புதிஞ்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம அண்ணன் சீமானை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அவர் வந்து நம்ம மரியாதைக்குரிய அண்ணன். இதோட நம்ம நாகரிகம் பெருது நிறுத்திக்கலாம். இப்போ அதான் முக ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவருமே வந்துட்டு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் வேண்டாம்? இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு சிபிஐ விசாரணையோட தான் போயிருக்கு. இங்க காவல்துறையால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்போது அடுத்த கட்ட நடவடிக்கையா சிபிஐ விசாரணை தான் போகுது. அஜித்குமார் வழக்காகட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்ததாகட்டும் எல்லாமே போகுது. அப்ப இதுவுமே போயிட்டு போது சிபிஐ கண்டுபிடிச்சு சொல்லட்டும். இல்ல, இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. எவ்வளவு பெரிய அசிங்கம்னாக்க ஸ்டாலினை நேராக கூப்பிட்டு வச்சு மூஞ்சில காரி துப்புவதற்கு ஈக்குவலான ஒரு அசிங்கம், அவமான தலைகுனிவுனா அதற்கு ஈக்குவலானது இன்றைக்கு சிபிஐ வழக்குக்கு மாற்றிருப்பது. ஏன்னாக்க ஏன் ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது அப்படின்னு நான் முதல் கேள்வி நாம் அதை தான் கேட்கணும். ஏன் மாற்றப்படுது அப்படின்னாக்க இந்த தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த தமிழ்நாடு காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இங்க இருக்கக்கூடிய புலனாய்வு துறைகளின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன் தமிழ்நாடு அரசையே நம்பாம டெல்லிக்கு போறான் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய அசிங்கம், தலைகுனிவு. இது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றங்களே, மதுரை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், கடந்த காலங்களில் அண்ணா நகர் சிறுமி வழக்க அந்த கேஸை சிபிஐக்கு மாத்தினதே உயர்நீதிமன்றம் தான். அப்ப நீதிமன்றத்துக்கே நம்பிக்கை இல்லை தமிழ்நாடு அரசின் மீது. அப்ப நீதிமன்றமே இந்த புலனாய்வு தமிழ்நாடு புலனாய்வு அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லாம, காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம நீதிமன்றமே சிபிஐக்கு மாத்தினா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம்.
இதெல்லாம் மிகப்பெரிய தலைகுனிவு. அதனாலதான் திமுகவை சார்ந்த அத்தனை வழக்கறிஞர்களும் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் வச்சு வந்து கேஸை நடத்தினாங்க. அபிஷேக் மனு சிங்வி அவர்கள்லாம் வச்சு வாதாடுறாங்க. அவர்களை வச்சு வாதாடியும் கூட இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய அசிங்கம் இந்த மாநில காவல்துறைக்கு. இன்னொன்று, இந்த புலனாய்வு அமைப்புகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இது வந்து வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னுக்கு புறனான நடவடிக்கை, முன்னுக்கு புறனாவே இவங்களுடைய நடவடிக்கை ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே திமுகவுடைய அந்த நடவடிக்கை எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது. ஏன்னாக்க சம்பவம் நடந்த உடனே செந்தில் பாலாஜி போறாருன்றதை ஏத்துக்க முடியுது. ஏன்னா செந்தில் பாலாஜி அதே மாவட்டத்தை சார்ந்த ஒரு சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர்ல அவருடைய வீடு, அவர் போறாருன்றதை ஏத்துக்க முடியுது. அன்பில் மகேஷ் ஏன் போறாரு? சரி, மனுஷன் போன மனுஷன் அப்படி ஒரு டிராமா தேவையா? அப்படி அது ஒரு அழுகன்னு சொன்னா அவங்களுடைய கண்ணீரே நம்பாத. செந்தில் பாலாஜி அழுதா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு கூட விட்டுறாங்க. ஆனா அன்பில் மகேஷ் ஏன் அழுதா? இல்ல, சம்பந்தம் இவரோட மாவட்டமும் கிடையாது. அது இவருடைய பொறுப்புல இருக்கா, அல்ல உள்துறை அமைச்சகம் இவருடைய பொறுப்புல இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இவருடைய கட்டுப்பாட்டு காவல்துறை இவர் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தாலும் பரவாயில்ல. இவர் கட்டுப்பாட்டை மீறி நடந்துச்சு சொல்லலாம். பள்ளிக்கல்வித்துறை, அதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் அந்த நடந்த சட்ட ஒழுங்கு சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் வாண்டடா போய் அழுவுற? இது ஒரு சம்பவம். மொத்தம் 2 ஆயிடுச்சா? அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நைட்டோட நைட்டா போறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாயில இருந்து வராரு. அவன் ஏன் வந்தான், திரும்ப ஏன் போனானே தெரியல. வந்தவன் நீங்க ஒரு 2 நாள் தங்கியிருந்தாலும் இந்த விமர்சனம் வராது. அப்ப தலையை காட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்துட்டாரு. அப்போ பிரேத பரிசோதனை அறிக்கை உடனடியாக ஃபாஸ்டா நடக்குது. பிரேத பரிசோதனை அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன வழக்கு போகுதுனாக்க, நீங்க வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்தலில் பொது இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவதால், தேர்தல் கட்சிகள்லாம் பொது இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவதால் இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படுது. அதற்கு முறையான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு கேஸ் வருது, அந்த கேஸை கொலை கேஸாக கிரிமினல் கேஸாக மாற்றி சிஐடிக்கு உத்தரவிடுது. சிறப்பு புலனாய்வு குழு உத்தரவிடுது சென்னை உயர்நீதிமன்றம். யாரு கேட்டா? சிறப்பு புலனாய்வு குழுவை யாரும் கேட்கல. சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. அதில் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை உத்தரவிட்ட அந்த நீதிபதி இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருனாக்க விஜயை நோக்கி சாரமாரியா கேள்வி எழுப்புறாங்க. ஒரு நீதிபதியினுடைய வேலை என்ன? தனக்கு முன்னாடி ஒரு ஆவணம் வருதுன்னா அந்த ஆவணத்தை படிச்சு பார்த்துட்டு இது சரி தப்பு, நீ நிரபராதி குற்றவாளி, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இவர் அரசியல்வாதி தொனியில பேசுறாரு. இதையும் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுது. என்னங்க நீதிமன்றம் நீங்க அரசியல்வாதி தொனியில பேசுறீங்க அப்படின்னு நீதிமன்றம் சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, வருவாய்த்துறை ஆணையராக இருக்கக்கூடிய அமுதா IAS, உளவுத்துறை டிஜிபியா இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம், இவங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இவங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன பண்றாங்கனாக்க அரசியல்வாதிகள் தொனியிலே பேசுறாங்க. இதையும் யார் சொல்றதுன்னா உச்சநீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கு. நீங்களா என்னங்க அரசியல்வாதி தொனியில நீங்க பேசுறீங்க? அங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதை விட்டு நீங்க அரசியல்வாதி தொனியில பேசுறீங்க. இதையும் அந்த உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் ஆணையத்தை, அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையத்தையும் இவர் உடனடியாக நியமிக்கிறார். ஒரு கமிஷனை நியமிக்கிறாங்கனாக்க அரசாணை வெளியிடணும். அந்த அரசாணை அரசிதழில் வெளியிடப்படணும். அதன் பிறகுதான் அது செயல்பாட்டுக்கு வரும். இவங்க அறிவிச்ச உடனே அந்த அரசாணையை வெளியிடாமலே அருணா ஜெகதீசன் நேராக போயிட்டாங்க. பிளேஸுக்கு போயிட்டு ஆய்வு பண்ண போயிட்டாங்க. தன்னிச்சையாக பேட்டி கொடுக்குறாங்க. இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சுன்னு. ஒரு விசாரணை எப்படி நடக்கணும்? அப்போ இதெல்லாம் இவங்க வந்து அந்த ஆர்வ கோளாறா அல்லது எதையாவது மறைப்பதற்காக இவங்க போடுற நாடகமான்ற சந்தேகம்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு எழும்புது. அதனாலதான் நான் இப்ப கேட்கக்கூடிய கேள்விலாம் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள், நான் இப்ப கேட்கல. இதெல்லாம் உச்சநீதிமன்றம் நேற்று கேட்ட கேள்விகளின் அடிப்படையில் தான் நான் இப்ப சொல்றேன். அப்போ ஒரு நபர் ஆணையம், SIT போட்டுட்டீங்க. அதாவது அந்த நெறிமுறைகளை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தவனை பிடிச்சி நீங்க SIT போட்டு போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் இவ்வளவு சிக்கல் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இவங்க உச்சநீதிமன்றம் போனோடனே அங்க உச்சநீதிமன்றத்தில் இவங்க என்ன வாதிடுறாங்கனாக்க, தமிழ்நாடு அரசு சார்பில் அபிஷேக் சிங் மனுவை வந்து போய் பேசினார்ல, அவர் என்ன பேசுறாருனாக்க, இந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து சிறப்பாக விசாரிக்குது. IG அஸ்ராகாருக்கு வந்து மிகச்சிறந்த அதிகாரி அவர் புலனாய்வு பிரிவுகள்லாம் வேலை செஞ்சிருக்காரு, CBIல வேலை செஞ்சிருக்காரு, அதனால அவர் தலைமையிலே விசாரிக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க சிறப்பு புலனாய்வு குழுவை அப்படியே விசாரிக்கட்டும், CBI வேணான்னு சொல்றாங்க. ஆனா மதுரை நீதிமன்றம் இருக்குல்ல, அது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சது. அந்த எதற்காக அமைச்சதுன்னா அந்த கிட்னி திருட்டுக்காக அமைச்சது. அந்த கிட்னி திருட்டுக்காக அமைச்ச சிறப்பு புலனாய்வு குழுவை வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. அப்போ கிட்னி திருட்டுல நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்குது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு உங்களுக்கு வேணாம். ஆனா இந்த வழக்குல கரூர் சம்பவத்துல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்குது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு வேணும். அப்போ ஏன் மதுரை சிறப்பு புலனாய்வு குழு வேணாம், இந்த புலனாய்வு குழு உனக்கு வேணும்? அப்ப என்ன உனக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உனக்கு ஆதரவா இப்ப தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்படின்ற சந்தேகம் நமக்கு இயல்பா எழுமுல்ல. உனக்கு சிறப்பு புலனாய்வு குழுவே வேணாம்னா 2 சிறப்பு புலனாய்வு குழு வேணான்னு சொல்லு.
ஏன் மதுரை நீதிமன்றம் அமைச்ச சிறப்பு புலனாய்வு குழு மட்டும் வேணாம், இந்த சிறப்பு புலனாய்வு குழு வேணும்னு சொல்லிட்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க? இது என்ன ஒரு சம்பவம்னா, இது அத்தனை வழக்குமே விசாரிக்கிறது 2 நீதிபதி தான். அழுகிட்டே இவங்க போய் அந்தரபல்ட்டி அடிச்சுட்டாங்க. JN மகேஸ்வரி, VN அஞ்சாரியா. இவங்க கிட்டதான் அந்த மதுரை உயர்நீதிமன்றத்துடைய சிறப்பு புலனாய்வு குழு வேணாம்னு சொல்லிட்டு போனாங்களா, அந்த வழக்கு போகுது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் வேணும்னு சொன்ன வழக்கு 2 போகுது. அதனாலதான் அவங்களே காண்டாகி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு கேசஸ் வருது, இவ்வளவு மேல்முறையீட்டு மனு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே காண்டாகி பேசி விட்டாங்க. அப்போ இத்தனை குறைகளையும் சுட்டி காட்டி தான் ஒரு விபத்து நடந்துருச்சு. அதற்கு ஒரு நியாயமான விசாரணை வேண்டும் என்பது ஒரு மனிதனினுடைய அடிப்படை உரிமை. அதனால நாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. சிபிஐக்கு மாத்தினதோட நீதிமன்றம் நின்று இருக்கலாம்ல, ஏன் அவங்க அதோட நீக்கல? என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸாக அந்த உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. என்னன்னாக்க, சிபிஐக்கு மாற்றிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அதோடு நில்லாமல் அவங்க ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையில அவருக்கு கீழே 2 IPS அதிகாரிகள், அந்த சிறப்பு குழு இந்த சிபிஐ விசாரணையை நேரடியாக கண்காணிக்கணும். நேரடியாக கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சிபிஐ மந்த்லி ரிப்போர்ட்டை இந்த சிறப்பு குழு கிட்ட கொடுக்கணும். இந்த சிறப்பு குழு நேரடியாக களத்தில் இறங்கி விசாரிக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா நேரடியாக உச்சநீதிமன்றத்தையும் அணுகலாம்னு ஒரு சிறப்பான தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த உச்சநீதிமன்றம் எவ்வளவு சீரியஸா இந்த கேஸை அணுகுதுன்றதை நம்மளால இதனால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ பல திருப்பங்கள் நிச்சயமாக வரும். இந்த ஸ்டாலின் அரசனுடைய கையாளாகாதத்தனம், இந்த 41 பேர் மரணத்துல இவனுங்க அடிச்ச அந்தர்பல்ட்டிகள், இது எல்லாமே வெளிவரும். அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு இழிவான செயல் 2 செயலை பண்ணுச்சு. அந்த அபிஷேக் மனு சிங்வி இருக்கார்ல, திமுக அரசு தரப்புல வாதாடின அபிஷேக் மனு சிங்வி, அவர் என்ன வாதத்தை வைக்கிறாருனாக்க, இந்த வழக்கை தாக்கல் சொன்னாங்கல்ல, சிபிஐக்கு மாட்டுங்கன்னு தாக்கல் பண்ண மனு இருக்குல்ல, அது பன்னீர்செல்வம் என்பவரும் செல்வராஜ் என்பவரும் தாக்கல் பண்ணாங்க. இவங்க 2 பேருமே அவர்களுடைய அனுமதி இல்லாமலே போலியா கையெழுத்து வாங்கி இந்த மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த அபிஷேக் மனு சிங்வி உச்சநீதிமன்றத்தில் பேசுறாரு. இது அப்பட்டமான பொய். நேத்து தான் அந்த பன்னீர்செல்வம் என்பவர் நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதை நீங்க பாத்தீங்களா? அந்த வீடியோவில் ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் என்பவர், திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் என்பவர் எனக்கு போன் பண்ணி என்ன மிரட்டுறாரு. உங்களுக்கு பணம் தரேன், அரசு வேலை வாங்கி தரேன், அந்த சிபிஐக்கு மாற்றுங்க சொன்ன அந்த வழக்கை வாபஸ் வாங்கன்னு என்ன மிரட்டுறாருங்க. ஆமா, அந்த வீடியோ பாத்தீங்களா? அதுல அவர் சொல்றாரு, அந்த பன்னீர்செல்வம், எங்க அம்மாவும் நானும் தான் இருக்கோம், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அபிஷேக் மனு சிங்வி உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாரு? இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட அப்படி கூட சொல்லல, போலியா கையெழுத்து வாங்கி மனு தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா மனு தாக்கல் போலியா பண்ணவர் சொன்னவரு வீடியோவை வெளியிட்டாரு. நான் தாங்க போன உச்சநீதிமன்றத்துக்கு, என்ன திமுக மிரட்டுறாங்க, பணம் தரேன், வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு அவரே நேற்று வீடியோ விடுறாரு. எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கன்னு சொல்றாரு. இப்ப தெரியுதுங்களா? நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் போய் பொய்ய பேசி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பன்னீர்செல்வத்துடைய மனைவி அவங்கள ஒரு வீடியோ எடுத்து போட வைக்கிறாங்க. என்ன போட வைக்கிறாங்கன்னா, பன்னீர்செல்வம் எங்களை விட்டு பிரிஞ்சு போய் 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் இவர் உச்சநீதிமன்றம் போறாரு? சரி, 2 வருஷம் ஆகுதுன்றீங்களா, இன்னும் 100 வருஷமே ஆகட்டுமே. அந்த பிருத்விக்கு அந்த குழந்தை இறந்தான்ல, அவனுக்கு அப்பா யாரு? பன்னீர்செல்வம் தான். 1000 வருஷம் ஆனாலும் அவன் அப்பா அவன் தான். என்ன நடந்தாலும் உரிமை, முழு உரிமை அவனுக்கு இருக்கு. அந்த மனைவிக்கு என்ன பாதி உரிமை இருக்கோ அதே அளவுக்கான உரிமை அந்த கணவனுக்கும் இருக்கு. அவர் கூட வாழறாரு வாழல அப்பன்றதை மாற்ற முடியுமா? அந்த பையனுடைய சர்டிஃபிகேட்ல இன்ஷியல்ல என்ன போட போறான்? அப்ப மேல தானே போட போறான். என்னைக்கா இருந்தாலும் இவருடைய சொத்துக்கள் பிள்ளைக்கு தானே போக போகுது. அப்ப இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க மனைவி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னா எவ்வளவு கேடுகட்ட வேலையை இந்த திமுக பண்ணிருக்கு. அப்ப இவ்வளவு சிக்கல்களையும் இவ்வளவு வேலைகளையும் இவங்க பண்றதால நமக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது திமுக மேல. ஒருவேளை இவன் திட்டமிட்டு செஞ்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு எதுவுமே பண்ணாம வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தாலே இந்த பிரச்சனை அது மாட்டு போயிருக்கும். நான் ஏதோ பண்ண போறேன்னு இவனுக்கு எடக்க மடங்கா செய்ய இன்றைக்கு பிரச்சனை பூதாகாரமாகி இன்றைக்கு திமுக தான் முழுக்க அம்பலப்பட்டு நிற்குது. இந்த சிபிஐ வழக்கு அப்படியே திமுகவுக்கு எதிராக திரும்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது நேரடியாக போயிட்டு. ஆனா இந்த சுத்தி நடந்த செயல்கள்லாம் பார்த்தா குற்றச்சாட்டு அவனுக்கு மேல தான் இருக்கும். இன்னைக்கு தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க? நீ ஏன் இப்படி அந்தர்பட்டிலாம் அடிக்கிற? இவன் வீடியோ வெளியிடுறான், அவங்க மனைவி ஒரு வீடியோவை எடுத்து வெளியே போடுற, உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்ற. அப்போ தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க? இவன் தான் என்னவோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைப்பாங்களா? ஆமா, இவ்வளவு குளறுபடிகள் இருக்குல்ல, ஏன் அவசரமா பண்ற, ஏன் இவ்வளவு அவசரமா, தேவை எங்கிருந்து வந்துச்சு, இவ்வளவு கேள்வி எழுப்புறோம்ல. அப்ப சாமானிய மனிதனுக்கு தெரியாதா? அப்போ திமுக இதுல ஏதோ ஒல்லடி வேலை பார்த்துருக்கிறானுங்க. அதுதான் விஷயம். பொறுத்தது பார்க்கலாம் இந்த வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கணும். நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி.